பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் ஆறுதலும் சமாதானமும் பெருகி இருக்கும். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவருடைய நாமம் சமாதான பிரபு எனப்படும். ஒரு தேசத்தில் சமாதானம் இருக்கும்போது அங்கு 2 காரியங்கள் பிரதானமாய் இருக்கும். அவையாவன ஒற்றுமை, பாதுகாப்பு. ஏசாயா தீர்க்கதரிசி மேசியாவின் ராஜ்யத்தில் காணப்படுகிற ஒற்றுமையை பற்றி இங்கு விவரிக்கிறார். ஓநாய் ஆட்டுக்குட்டியோட சமாதானமாய் தங்கியிருக்கும். துன்மார்க்கமான மனுஷர் கூட பூமியில் உள்ள சிறுமையானவர்களோடு அன்பாகவும் சமாதானமாகவும் பழகுவார்கள். வலியவர்களால் ஏழைகளுக்கு எளிதாக தீங்கு செய்ய முடியும். ஆனால் வலியவர்கள் தீங்கு செய்ய மாட்டார்கள். எல்லோரோடும் ஒற்றுமையாக பழகுவார்கள். கிறிஸ்துவானவரே நம்முடைய சமாதான பிரபு. அவரே நம்முடைய சமாதானம். அவர் மனுஷருக்குள்ளே காணப்படுகிற பகையை சிலுவையில் அறைவதற்காக இந்த பூமிக்கு வந்தவர். தம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே சமாதானமும் சிநேகமும் பிரியமும் உண்டாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் யூதருக்கும் பிரஜாதியாருக்கும் சமாதானம் உண்டாயிற்று. இவ்விருவருக்கும் இடையே இருக்கிற பிரிவினை என்னும் தடுப்பு சுவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இடிந்து போயிற்று. கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும். புலி வெள்ளாட்டுக்குட்டியை கடித்து தின்று போடாது. அதோடு கூட அமைதியாக படுத்திருக்கும். கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். பசுவும் கரடியும் கூடி மேயும். அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். இவை எல்லாமே தங்களுக்கு இடையே உள்ள பகையை மறைந்து சமாதானமாய் இருக்கும். கிறிஸ்துவாகிய மேசியா தம்முடைய ராஜ்யத்தில் சமாதானத்தை கட்டளையிட்டிருக்கிறார். நமக்கு சமாதானமான ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். சிங்கம் மற்ற மிருகங்களை அடித்து தின்பதை மறந்துவிடும். பசுமாட்டை போல புல்லையும் வைக்கோலையும் தின்ன பழகிக்கொள்ளும். ஏதேன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து விழுந்து போவதற்கு முன்பாக அங்கு எல்லா மிருகங்களும் சமாதானமாய் இருந்ததாக வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட மேலான சமாதானம் கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் மறுபடியும் வரும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். சிறு பிள்ளைகளின் பெற்றோர் அவர்களை விரியன் பாம்புகளோடும் கட்டு விரியன்களோடும் விளையாடுவதற்கு அனுமதிப்பார்கள். விரியன் பாம்பின் குட்டியாய் இருக்கிறவர்கள் பரிசுத்தவான்களின் வித்தாக மாறுவார்கள். மனுஷனுடைய இருதயத்திலே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது அவருடைய இருதயத்தில் மாற்றம் உண்டாகும். அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அவர்களுடைய துர்க்குணம் நீங்கி அவர்களுக்குள் நற்குணம் நிரம்பி இருக்கும். இந்த மாற்றம் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினாலும் அவருடைய ரட்சிப்பின் கிருபையினாலும் உண்டாகும். கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கும் பாதுகாப்பு இருக்கும். வலியவர்கள் எளியவர்களை பட்சிக்க மாட்டார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருப்பார்கள், சமாதானமாய் இருப்பார்கள், ஒருமித்து கூடி வாழுவார்கள். மனுஷர் மத்தியிலே சண்டைகளும் யுத்தங்களும் இருக்காது. அவர்களுக்கு யுத்த ஆயுதங்களும் தேவைப்படாது. அப்போது அவர்கள் தங்கள் யுத்த ஆயுதங்களை மண்வெட்டிகளாக அடித்து அவற்றை விவசாயத்திற்கு பயன்படுத்துவார்கள். கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் எல்லோருக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பிரதான மேய்ப்பர். அவர் தம்முடைய தொழுவத்தில் உள்ள எல்லா ஆடுகளையும் நன்றாய் பாதுகாத்து பராமரிப்பவர். ஆடுகள் ஒன்றுக்கொன்று சண்டையிட்டு ஒன்றையொன்று அழித்து போடாதவாறு அவற்றை கவனமாய் கவனிப்பார். வெளியில் இருந்து எந்த சத்துருக்களும் தொழுவத்திற்குள் வந்து தொழுவத்தில் உள்ள ஆடுகளை பட்சித்து போடாதபடி நல்ல மேய்ப்பர் எல்லா ஆடுகளையும் பாதுகாப்பார். கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் எல்லா மனுஷருக்கும் பாதுகாப்பு இருக்கும். யாருக்கும் உள்ளே இருந்தோ அல்லது வெளியே இருந்தோ ஆபத்து வராது. கர்த்தருடைய பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வார் ஒருவரும் இருக்க மாட்டார்கள்.
அங்கு கேடு செய்வாரும் இருக்க மாட்டார்கள். கர்த்தருடைய ஜனங்கள் எல்லோரும் தீங்குக்கு விலக்கி பாதுகாக்கப்படுவார்கள். தீங்குக்கு மாத்திரமல்ல, தீங்கை பற்றிய பயத்திற்கும் விலக்கி பாதுகாக்கப்படுவார்கள். கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சத்துருவை பற்றிய பயமே இருக்காது. கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சமாதானம் நிரம்பி இருக்கும், பயம் இருக்காது. எல்லோருமே போதகத்தை கேட்க வேண்டும் என்று ஆயத்தமாய் இருப்பார்கள். அப்போது ஒரு சிறு பிள்ளை கூட கன்றுக்குட்டியையும் பாலசிங்கத்தையும் காளையையும் நடத்துவான். இதற்கு முன்பு இவர்களை நடத்த வேண்டும் என்றால் சரீர பலம் உள்ளவர்களாலும் வலியவர்களாலும் மாத்திரமே நடத்த முடியும். இப்போது அவை ஒருமித்து படுத்திருக்கிறது. தங்கள் பகையை மறந்து சமாதானமாய் ஒருமித்திருக்கிறது. ஆகையினால் ஒரு சிறு பையனால் அவைகளை நடத்த முடிகிறது. கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சமாதானம் நிரம்பி இருக்கிறது. மனுஷர் மத்தியில் பகை இல்லை, எல்லோரும் ஒருமித்திருக்கிறார்கள். இதன் விளைவாக தேவனை பற்றிய அறிவு பூமியிலே அதிகரிக்கிறது. தேவனை பற்றிய அறிவு எங்கு அதிகமாக இருக்கிறதோ அங்கு சமாதானம் அதிகமாக இருக்கும். பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இந்த அறிவு மனுஷருடைய இருதயங்களில் காணப்படுகிற பகைகளையும் வெறுப்புகளையும் பொறாமைகளையும் துன்மார்க்கங்களையும் அவர்களை விட்டு நீக்கி போடும். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். மோசையின் பிரமாணத்தின் மூலமாய் தேவனை பற்றிய அறிவை ஓரளவு பெற்றுக்கொள்ள முடிந்தது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் மூலமாய் தேவனை பற்றிய அறிவை இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துவின் மேல் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் தங்கியிருக்கிறார். கிறிஸ்துவின் சுவிசேஷம் சமாதானத்தின் சுவிசேஷம். மேசியா கட்டுப்படுத்தும் மிருக ஜீவன்கள்: ஓநாய், புலி, பாலசிங்கம், கரடி, விரியன் பாம்பு, கட்டுவிரியன். காட்டு மிருகங்கள் கட்டுப்படுத்தப்படும் விதம்: ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் ஒருமித்திருக்கும், காளையும் பாலசிங்கமும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். மாம்சங்களை புசிக்கும் மிருகங்கள் அக்காலத்தில் தன்னுடைய போஜன பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொண்டு தாவரங்களை மட்டுமே புசிக்கும். கிறிஸ்துவின் ஆட்சி காலத்தில் பால் குடிக்கும் குழந்தையை பற்றியும் பால் மறந்த பிள்ளைகளை பற்றியும் கூறப்பட்டிருப்பதினால் இக்காலத்தில் பிள்ளைகள் பிறக்கும் என்பது தெரிய வருகிறது. உலகளாவிய ஆசீர்வாதங்கள்: விபத்தும் மரணமும் இராது, கர்த்தரை அறிகிற அறிவு நிறைந்திருக்கும். எருசலேமில் இருந்து உலகின் எல்லா தேசங்களுக்கும் யூதர்கள் தேவனுடைய வார்த்தையை எடுத்துச் செல்லும் மிஷனரிகளாக ஊழியம் செய்வார்கள்.